ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். ஸோ enzyme inhibition அப்படின்னா என்னென்னா, inactivation of enzyme is known as inhibition. அதாவது சில காம்பவுண்ட்ஸ் அதை வந்து நம்ம இன்ஹிபிட்டார்ஸ்னு சொல்லுவோம். that converts enzyme into inactive substance and affect the enzymatically catalyzed reactions are known as inhibitors. So complete inactivation of enzyme action is known as. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். இந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் வந்து ஆக்டிவ் சைட்டில் தான் நடக்குது. திஸ் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் ஆக்டிவ் சைட். அதாவது ஆக்டிவ் சைட், அலோஸ்டரிக் சைட், கேட்டலிட்டிக் சைட், இப்படி டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்குது. இதில் ஆக்டிவ் சைட்டில் இந்த இன்ஹிபிஷன் நடக்குது. இதில் இன்ஹிபிட்டாரை வந்து ஐன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம், சப்ஸ்ட்ரேட்டை வந்து எஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஐ அப்படிங்கிறதனுடைய ஸ்ட்ரக்சரும் எஸ் அப்படிங்கிறதனுடைய ஸ்ட்ரக்சரும் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனை பொறுத்தவரையிலையும் சிமிலராக இருக்கும். தே ரிசம்பிள் ஈச் அதர், அனலாக்ஸாக இருக்குது. ஸோ இன்ஹிபிட்டார் வந்து சப்ஸ்ட்ரேட்டோட போட்டி போடும். ரெண்டும் ஒரே காம்பவுண்ட்ஸ் கிடையாது, பட் சிமிலராக இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் இருக்கிறதுனால இன்ஹிபிட்டார் வந்து என்ன பண்ணுன்னா சப்ஸ்ட்ரேட்டோட காம்படிட் பண்ணும். ஸோ சப்ஸ்ட்ரேட்டும் ஆக்டிவ் சைட்டில் போய் பைண்ட் ஆகணும்னு காம்படிட் பண்ணும், இன்ஹிபிட்டாரும் அதே இடத்துல பைண்ட் ஆகணும் அப்படின்னு காம்படிட் பண்ணும். ஸோ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரலும் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. என்சைம் கேன் பைண்ட் வித் இன்ஹிபிட்டார் அண்ட் ஆல்சோ என்சைம் கேன் பைண்ட் வித் சப்ஸ்ட்ரேட். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த அஃபினிட்டி. அதாவது என்சைம் எதை நோக்கி ஈர்க்கப்படுதோ அதை பொறுத்து தான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும். என்சைம் கேன் ஹாவ் ஹை அஃபினிட்டி டுவர்ட்ஸ் சப்ஸ்ட்ரேட் ஆர் இட் கேன் பி ஹைலி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் இன்ஹிபிட்டார். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஹிபிட்டார்னுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக, சப்ஸ்ட்ரேட்டை விட இன்ஹிபிட்டார்னுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இஐ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். சப்ஸ்ட்ரேட்னுடைய கான்சன்ட்ரேஷன் இன்ஹிபிட்டாரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இஎஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ஒன்னில் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்காது, இஎஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நாம் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எழுதலாம். ஸோ என்சைம் கேன் பைண்ட் வித் சப்ஸ்ட்ரேட், இது சப்ஸ்ட்ரேட்டோடையும் பைண்ட் ஆகலாம். இட் ஹேஸ் த அஃபினிட்டி டுவர்ட்ஸ் இன்ஹிபிட்டார், இன்ஹிபிட்டாரோடையும் இது பைண்ட் ஆகும். ஸோ என்சைம் சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆச்சு அப்படின்னா இஎஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். இன்ஹிபிட்டாரோட பைண்ட் ஆச்சு அப்படின்னா இஐ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இஎஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இட் வில் கிவ் த ப்ராடக்ட். சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதே இன்ஹிபிட்டாரோட பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே நமக்கு எந்த ரியாக்ஷனும் நடக்காது, நோ ப்ராடக்ட். இப்போது அக்கார்டிங் டு எம்எம் ஈக்குவேஷன் வெலாசிட்டி ஆஃப் த ரியாக்ஷன், வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிப்போம் எம்எம் ஈக்குவேஷனில். எம்எம் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமேக்ஸ் இன்டு எஸ் டிவைடட் பை கேஎம் ப்ளஸ் எஸ். அதுவே இன்ஹிபிட்டார் ப்ரெசன்ஸில் இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் விமேக்ஸ் இன்டு எஸ் டிவைடட் பை கேஎம் ப்ளஸ் எஸ் இன்டு ஐ. டினாமினேட்டரில் தான் இன்ஹிபிட்டார் வித் த சப்ஸ்ட்ரேட் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் வித் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்ஹிபிட்டார். அதாவது இன்ஹிபிட்டார்னுடைய கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணி எல்பி பிளாட்டில் கிராஃபிக்கலாக இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேரியஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்ஹிபிட்டார் அப்படின்னா அதை வந்து I1, I2 இப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ரெசிப்ரோக்கல் ஆஃப் எம்எம் ஈக்குவேஷன் இஸ் எல்பி பிளாட்னு நமக்கு தெரியும். ஸோ த ஈக்குவேஷன் பிகம்ஸ் 1/v is equal to km by vmax into I by s plus 1/vmax.
So this represents equation of a straight line. So in the equation la y is equal to 1 by v, m is equal to km by v max, x is equal to I by s, c is equal to 1 by v max. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கிராஃப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா x is equal to 0, y is equal to 0ன்னு வச்சு நம்ம இன்டர்செக்டிங் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அது எப்படி அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி எல்பி பிளாட்டில் வந்து அது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நீங்கள் இதை டிரைவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹிபிட்டாரே இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும்? எக்ஸ் ஆக்சிஸில் 1 by s எடுத்துக்கிறோம், y ஆக்சிஸில் 1 by v. This is y axis, this is x axis. So intersecting point on the x axis அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -1 by km. இப்போ -1 by km அப்படிங்கிறது intersecting point along x axis அப்படின்னா there is no inhibitor. ஸோ இப்போ இன்ஹிபிட்டார் ஆட் ஆகுது அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா the line becomes ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎம் வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சைடு வரும்போது நெகட்டிவ் சைடு அப்படிங்கும்போது இது வந்து டிக்ரீஸ் அப்படின்னு காமிக்கிறோம், டிக்ரீசஸ். இன்ஹிபிட்டார் ஆட் ஆகும்போது கேஎம் வேல்யூ இன்க்ரீசஸ் அண்ட் Vmax வேல்யூ ரிமைன்ஸ் சேம். இந்த இடத்துல எந்த சேஞ்சும் நடக்கிறது இல்லை. இன்ஹிபிட்டார் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலனாலும் இது ரிமைன்ஸ் த சேம். அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -1 by km இன்க்ரீசஸ், Vmax 1 by Vmax ரிமைன்ஸ் சேம். ஸோ காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனில் இப்படி தான் நமக்கு கிராஃப் கிடைக்கும். கேஎம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா there is a presence of competitive inhibitor அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனுடைய சூட்டபிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா சக்சீனிக் ஆசிட் வந்து சப்ஸ்ட்ரேட்டாக இருக்குது, மெலோனிக் ஆசிட் வந்து இன்ஹிபிட்டராக இருக்குது, என்சைம் சக்சீனிக் ஆசிட் டீஹைட்ராஜினேஸ். இந்த என்சைம் வந்து சக்சீனிக் ஆசிடை மட்டும்தான் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் மெலோனிக் ஆசிட் ஒருவேளை பைண்ட் ஆச்சுன்னா இட் வில் ஜஸ்ட் ஆக்குப்பை த ஆக்டிவ் சைட். ஸோ சக்சீனிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சரும் மெலோனிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சரும் சிமிலராக இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் ஆசிட் குரூப் இருக்குது, நடுவில் ஒரே ஒரு கார்பன் செயின் மட்டும் கம்மியாக இருக்குது மெலோனிக் ஆசிடில். ஸோ இந்த இன்ஹிபிஷன் ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்சைம், இது சப்ஸ்ட்ரேட் சக்சீனிக் ஆசிட், இது இன்ஹிபிட்டார். ஸோ என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் கிவ் த ப்ராடக்ட். என்சைம் இன்ஹிபிட்டாரோட பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நோ ப்ராடக்ட். இந்த இன்ஹிபிஷன் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். இட் கேன் பி
overcome. How to overcome அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா increasing the concentration of சப்ஸ்ட்ரேட்னுடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஹிபிட்டாரால் ஆக்டிவ் சைட்டுக்கு காம்படிட் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் கேன் பி ரெக்டிஃபைட்.